பனியிடையேறிய சுளையும் முற்றல் களையிடையேறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிடையேறிய சுவையும் நனி பசுப்பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிருள நீரும் இனி என என்பேன் எனினும் தமிழை என் உயிரென்பேன் கண்டீர் என்று என் தாய் தமிழை வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன். ஊருக்கு ஒரு அரண்மனை என்று இல்லாமல் ஊரெல்லாம் அரண்மனைகளை கொண்ட மண்தான் நம் சிவகங்கை மாவட்டம். ஆண் அரசர்களையே வெள்ளையரிடம் போரிட்டு தோற்ற போதும் ஒரு பெண்ணாக களத்தில் நின்று ஆங்கிலேயர் படையை ஓட ஓட விரட்டி தன் கணவனை கொன்றவனுக்கும் உயிர் பிச்சையளித்த வீரமங்கை வேலு நாச்சியார். நாட்டுக்காகவும் நட்புக்காகவும் தன் இன்னுயிரை நீத்த மாமன்னர்கள் மருதுபாண்டியர்கள் உள்ளிட்ட பல வீர தியாகிகள் வாழ்ந்த மண். கம்பன், கணியன் பூங்குன்றனார், கண்ணதாசன் என தமிழை தந்ததும் இந்த மண்தான். நாட்டின் எந்த துறையாக இருந்தாலும் அதில் சிறந்து விளங்கும் ஒருவர் நம் சிவகங்கை மாவட்டத்துக்காரராகத்தான் இருப்பார். இவ்வளவு ஏன், இந்த புத்தக திருவிழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் பப்பாசி அமைப்பில் கூட எத்தனை பதிப்பகம் நம் மாவட்டத்துக்காரர்கள் தெரியுமா? இப்படி தாய் மண்ணையும் தமிழ் மொழியையும் கட்டிக்காத்து வளர்த்து வரும் நம் சிவகங்கை மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம், பள்ளி கல்வித்துறை, பொது நூலக இயக்கம் மற்றும் பப்பாசி அமைப்பு இணைந்து மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் இந்த புத்தக திருவிழாவில் எனக்கும் பேச வாய்ப்பளித்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் ஐயா திருப்பதிராஜன் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இந்த அருமையான நிகழ்வில் வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கும் முதன்மை கல்வி அலுவலர் ஐயா பாலுமுத்து அவர்களே, புத்தகம் என்னும் போதிமரம் என்னும் தலைப்பில் சிறப்புரையாற்ற இருக்கும் பெண் புத்தர், ஆமாம், புத்தர் போல தனது கருத்துக்களாலும் பேச்சுக்களாலும் அரங்கையே கட்டி வைக்கும் பேராசிரியர் அம்மா பர்வின் சுல்தானா அவர்களே, நன்றி உரையாற்ற இருக்கும் ஐயா கு சம்பத்குமார் அவர்களே, நெல்லுக்கு பாயும் தண்ணீர் சிறிது புல்லுக்கும் பாய்வது போல பேராசிரியர் அம்மாவின் உரையை கேட்பதற்கு முன்னால் என்னுடைய உரையையும் கேட்க கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பெரிய தமிழ் சமுத்திரத்திற்கு முன்னால் ஒரு சிறு குவளை நீராய் நான் நிற்கிறேன். கொள்ளர் தெருவில் ஊசி விற்க வந்திருக்கும் நிலையில் உள்ளேன். என் பேச்சில் ஏதாவது பிழை இருந்தால் மன்னிப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் நாளைய சமுதாயம் நல்ல சமுதாயம் என்ற தலைப்பில் எனது உரையை தொடங்குகிறேன். நாளைய சமுதாயம் நல்ல சமுதாயம், அப்படியென்றால் இப்போது நாம் என்ன மாதிரியான சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அன்றாடம் நாட்டில் நடக்கும் நிகழ்வுகளை நாம் பார்த்தாலே தெரிந்து கொள்ளலாம். அதிலும் இந்த வளரும் இளைய சமுதாயம் எங்கே போய்கொண்டிருக்கிறது? அவர்களை வழிநடத்துவது யார்? மாணவர்களை நல்வழிப்படுத்த வேண்டியது பெற்றோர்களா, இந்த சமூகமா என எண்ணற்ற கேள்விகள் எழுகிறது. ஆடம்பர மோகத்தில் பணம் ஒன்றே குறிக்கோளாக, பொறுமையே இல்லாத, சகிப்புத்தன்மையற்ற, எதிலும் நிதானிக்கக்கூடிய தன்மை இல்லாத சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. சுய கட்டுப்பாடு, சுய சிந்தனை, சுய ஒழுக்கம் இவையெல்லாம் எங்கே போனது? பணம் என்ற ஒன்றுக்காக அனைத்தையுமே மாற்றிவிட்டதே இந்த சமூகம். நான் இந்த சமூகத்தை குறை சொல்வதற்காக சொல்லவில்லை. இனி வரும் சமுதாயத்திற்கு நாம் எதை விட்டு செல்ல போகிறோம்? நல்ல இயற்கையான சூழல் இருக்கிறதா? இல்லை, அதையும் பணத்திற்காக அழித்து விட்டோம். உரம், பூச்சி மருந்து போடாத உணவு தானியம் இருக்கா? இல்லை. கலப்படம் இல்லாத பால் இருக்கிறதா? இல்லை. ஆரோக்கியமான உணவு சாப்பிட்ட நம்ம தாத்தா பாட்டி காலம் இருந்தது. கிடைக்கிறத சாப்பிட்டு வாழ்கிற நம்ம அப்பா அம்மா காலம் இருக்கு. எதை சாப்பிட்றதுனே தெரியாத நம்ம காலம் இருக்கு. எதையுமே சாப்பிட முடியாத எதிர்காலத்தை நாம் உருவாக்கிவிடக்கூடாது. அந்த காலத்தில் அறிவை வளர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் குழந்தைகளை பள்ளிகளில் சேர்த்தார்கள். ஆனால் இன்று நல்ல வேலைக்கு போய் நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் குழந்தைகளை பள்ளிகளில் சேர்க்கிறோம். நாளைய சமுதாயம் நல்ல சமுதாயமாக்க குழந்தைகளாக இருக்கும்போதே நல்லொழுக்க சிந்தனைகளை விதைக்க வேண்டும். கல்வி என்பது பாடப்புத்தகமாக மட்டும் இருக்கக்கூடாது. சிந்தனை திறனை அதிகரிப்பதாகவும் எதையும் சமாளிக்கக்கூடிய திறனை அளிப்பதாகவும் இருக்க வேண்டும். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து. ஒரு பிறவியில் நாம் கற்ற கல்வியானது பல பிறவிக்கும் வந்துதவும் என்று கல்வியின் அவசியத்தை வள்ளுவர் கூறுகிறார். ஒரு பள்ளியில்
தூய்மை பணியாளராக ஒருவர் வேலை பார்த்து வந்தார். பொதுவாக நாம் அவரை ஆயாமா என்றுதான் அழைப்போம். அந்த ஆயாமாவின் மகளும் அதே பள்ளியில் படித்து வந்தார். இப்போது அனைவரும் அவளை ஆயாமாவின் மகள் என்று கேலி பேசினர். இதனால் அந்த பெண் தனது படிப்பை பாதியிலே நிறுத்திவிட்டார். பின்னாளில் அந்த பெண்ணுக்கும் திருமணமாகி அவளது குழந்தையும் அதே பள்ளியில் படித்து வந்தது. இப்போது அனைவரும் இவளை ஆயாமாவின் பேத்தி என்று கேலி பேசினர். ஆனால் இந்த பெண் இதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. நன்றாக படித்து அதே பள்ளியில் ஆசிரியராக வேலைக்கு சேர்ந்தார். இப்போது அனைவரும் இவளை டீச்சர் என்றுதான் அழைத்தார்கள். ஆயாமாவின் பேத்தி என்று இருந்த பெயர் டீச்சருடைய பாட்டிதான் அந்த ஆயாமா என்று மாறிவிட்டது. எனவே கல்விதான் ஒரு தலைமுறையவே மாற்றியமைக்கும் சக்தி வாய்ந்தது. நியாயமாக செய்யும் எந்த வேலையும் அவமானமில்லை. உழைப்பது பெருமையான விஷயம். ஆனால் இந்த சமூகத்தில் வாட்ச்மேன் மகள், தோட்டக்காரன் மகன் என்று அழைக்கப்படுபவர்களெல்லாம் நன்றாக படித்து வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலையை அடையும் போது ஒரு டாக்டரோட அப்பா, ஒரு கலெக்டரோட அப்பா என்று இதே சமுதாயத்தால் அந்த வாட்ச்மேனையும் தோட்டக்காரரையும் அழைக்க வைப்பதுதான் கல்வி. பெற்றோர்களே, ஈன்று புறந்தருதல் என் தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே என்று சொல்வது புறநானூறு. பெற்று கொடுப்பது தாயின் வேலையாம், அவனை வளர்த்து சான்றோனாக்கி பெரியவனாக்குவது தந்தையின் வேலையாம். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். ஆனால் எல்லார் வீட்டிலையும் குழந்தைகளை எழுப்பி ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்புறதுலேருந்து பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு ஸ்கூலுக்கு போகிறது வரைக்கும் எல்லாமே அம்மா தான் செய்வாங்க. அப்பா இதுக்கும் தனக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி பணம் சம்பாதிப்பது மட்டும்தான் தன் வேலை என்று இருப்பது தவறு. புறப்படும் போது எல்லா காற்றும் பூங்காற்றே. அது புயலாக மாறுவதும் தென்றலாக வீசுவதும் சூழ்நிலையை பொறுத்தே. அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பவர்கள் நீங்களே. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே என்று சொல்லியிருக்கிறார்கள். எல்லா பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகளை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள். ஆனால் நல்லவர்களாகவும் சிலர் வளர்கிறார்கள், தீயவர்களாகவும் சிலர் வளர்கிறார்கள். எதனால் இந்த வித்தியாசம்? பெற்றோர்களே, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள்தான் குழந்தைகளின் முதல் உலகம். இந்த முதல் உலகத்தில்தான் குழந்தைகள் உங்களோடு அணைவார்கள். கேள்வி மேல் கேள்வி கேட்கும், பதில் கிடைக்கிறதா என்று பார்க்கும். பெற்றோர்கள் நேரம் செலவழிக்கிறார்களா என்று பார்க்கும். இதிலே தோற்று போகிற பிள்ளைகள்தான் கொஞ்சம் கொஞ்சமாக நட்பு வட்டாரத்தை நோக்கி செல்லும். ஒரு விதை முளைத்து செடியாகி படரும்போது பக்கத்திலே பந்தலாக பெற்றோர்கள் இருந்தால் உங்கள் மீது படரும். அப்படி பந்தலாக பெற்றோர்கள் இல்லாமல் நண்பர்கள் என்னும் முச்செடி இருந்தால் அதன் மீதுதான் படரும். இப்படி குழந்தைகளை கெட்ட நட்பிற்குள் தள்ளுவது பெற்றோர்கள்தான், உங்களை அறியாமலே. உளவியல் ரீதியான ஒரு கருத்தை நான் இங்கு பதிவு செய்கிறேன். ஒரு குழந்தையை வளர்க்கும் அப்பா அம்மா அந்த குழந்தையோடு செலவு செய்ய வேண்டிய நேரங்கள் 3 நேரங்கள். இதில் குறைந்தது ஒரு 5 நிமிடமாவது குழந்தைகளுடன் செலவு செய்தால் அந்த குழந்தை அமைதியாக பெற்றோர்களோடு அன்பாக வளர்வானாம். எந்தெந்த நேரங்கள் தெரியுமா? காலையில் குழந்தையை படுக்கையை விட்டு எழுப்பும்போது, பள்ளி முடிந்து குழந்தை வீடு திரும்பும்போது, இரவு குழந்தையை படுக்க வைக்கும்போது. இந்த 3 நேரங்களிலும் குறைந்தது 5 நிமிடமாவது பெற்றோர்கள் குழந்தைகளுடன் செலவு செய்ய வேண்டும். காலையில் குழந்தைகளை எழுப்பும்போது நல்ல வார்த்தை சொல்லி, நல்ல பிள்ளை நீன்னு வாழ்த்தி, இன்னும் 5 நிமிஷம் தூங்குறேன்னு சொன்னா கூட பரவாயில்லைன்னு விட்டு எழுப்பி விட்டா அந்த குழந்தை அமைதியா எழுந்திருக்குமாம். ஓங்கி ஒரு அடி அடிச்சு எரும மாடு எழுந்துரு, இதே வேலையா போச்சுன்னு திட்டி எழுப்புனா அந்த குழந்தை நாள் பூராவும் பதட்டமாவே இருக்குமாம். பள்ளி முடிந்து குழந்தை வீட்டுக்கு வந்தவுடன் ஒரு 10 நிமிடம் அவர்களுடன் உட்கார்ந்து இன்று பள்ளியில் என்னென்ன நடந்தது என்று கேட்டால் நடந்ததை அப்படியே கொட்டுவார்களாம். 24 மணி நேரமும் பணம் சம்பாதிப்பதிலும் மொபைல் ஃபோன் செல்போன் நோண்டுவதிலும் அப்பா, மெகா சீரியலையும் இன்ஸ்டாவையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற அம்மா, பள்ளி முடிந்து வீடு வந்தவுடன் முகத்தை கழுவிட்டு போய் படி,
டியூஷனுக்கு போ என்று சொல்லும் அம்மா. இந்த இடங்களில்தான் பெற்றோர்களே தவறு செய்கிறீர்கள். இரவு குழந்தையை தூங்க வைக்கும்போது அவர்களோடு அமர்ந்து வாழ்க்கையில் முன்னேறியவர்களை பற்றி, நல்லொழுக்கத்தை பற்றி, நல்ல கருத்துக்களுடைய கதைகளை அவர்களுக்கு சொல்லி தூங்க வைக்க வேண்டும். போய் படு என்று சொல்லிவிடுவீர்கள். இல்லையென்றால் என்ன தொந்தரவு பண்ணாதன்னு மொபைல் ஃபோனை கையில் கொடுத்து பார்க்க சொல்லுவீங்க. பெற்றோர்கள் 2 வகை. ஒன்று, முன்பு சொன்னது போல குழந்தைகளுடன் நேரத்தை செலவழிக்காதவர்கள். இன்னொன்று, குழந்தைகளை தாங்கு என்று தாங்குபவர்கள். எங்கே கோளாறு என்றால், குழந்தை பிறக்கும்போதே பில்கேட்ஸாக வர வேண்டும் என்ற கனவு அம்மாவுக்கு, 6வது படிக்கும்போதே பிள்ளை அப்துல் கலாமாக வேண்டும் என்ற கனவு அப்பாவுக்கு. இதில் என்ன பிரச்சனைனா, பில்கேட்ஸுடைய அம்மாவோ அப்துல் கலாமுடைய அப்பாவோ கனவு காணவில்லை. கனவு கண்டது பில்கேட்ஸும் அப்துல் கலாமும் தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களது கருத்துக்களை உங்கள் குழந்தைகளின் கண்கள் வழியாக பார்க்க நினைத்தால் அதில் ஒருபோதும் வெற்றியடைய முடியாது. குழந்தைகளை அதிகம் செல்லம் கொடுத்து கெடுக்காதீர்கள். என் புள்ள அழுது அடம் பண்ணி வாங்கிடுவான், நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது, இப்படியெல்லாம் சொல்லி உங்கள் குழந்தைகள் கெட்டுப்போனால் அதற்கு முதல் காரணம் நீங்கள்தான். குழந்தைகளை சொந்த காலில் நிற்க விடுங்கள். உயரமான மரத்தின் உச்சியில் பருந்து கூடு கட்டுமாம். குஞ்சு பொரித்தவுடன் ஊட்டி வளர்க்கும் சிறகு முளைக்கும் வரை. சிறகு முளைத்தவுடன் உயரத்திலிருந்து எட்டிவிடுமாம் அந்த தாய்ப்பறவை. அந்த குஞ்சு கீழே விழுந்து அடிபட்டு இறந்து விடுவோமோ என்ற பயத்தில் சிறகை விரித்து பறக்க ஆரம்பிக்குமாம். அப்போதுதான் அதற்கு புரிந்தது, தாய்ப்பறவை தன்னை கீழே தள்ளிவிட்டதற்கு காரணம் தான் பறப்பதற்காகத்தான் என்று. பெற்றோர்களே, உங்களது காலம் வேறு, இப்போ உள்ள காலம் வேறு. உங்களது காலத்தில் எந்தெந்த பருவத்தில் எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை அப்போது தெரிந்து கொள்ளும் சூழ்நிலை இருந்தது. ஆடம்பர விஷயங்கள் அதிகமாக இல்லை. உடல் உழைப்பு இருந்தது. உணவு விஷயத்தில் ஒழுக்கம் இருந்தது. ஆனால் இப்போ உள்ள காலம் வேறு. பக்குவமடைந்த பிறகு தெரிய வேண்டிய விஷயங்களை கூட பக்குவமடையாத 6 வயது குழந்தைக்கு கூட தெரிந்திருக்கிறது. அவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சி. தெரிந்தோ தெரியாமலோ நாம் சொல்லிக் கொடுப்பதை காட்டிலும் இந்த சமூகம் அவர்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுத்து விடும். அதனால் எந்த விஷயமாக இருந்தாலும் குழந்தைகள் கேட்கும் கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்ல தயாராக இருங்கள். அவர்களை பக்குவமாக புரிய வையுங்கள். இன்று நீங்கள் சரியாக புரிய வைக்கவில்லை என்றால் நாளை வேறொரு இடத்தில் தவறானதை சரி என்று அவர்கள் புரிந்து கொள்வார்கள். பெருமவற்றுள் யாமறிவதில்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய சொத்தே பெரிய பெரிய கட்டிடங்களோ தோட்டங்களோ கிடையாது. உங்களது பிள்ளைகள்தான் உங்களது சொத்து. அப்துல் கலாம் ஐயா சொல்வார், ஒய் சேவ் மணி வென் யோர் சன் இஸ் குட். அவனை நல்லா வளர்த்துட்டா அவனே சம்பாதிச்சுக்க போகிறான், நீ ஏன் அவனுக்கு சம்பாதிக்கிற? ஒய் சேவ் மணி வென் யோர் சன் இஸ் பேட். அவன் மோசமானவனாக இருந்தால் எல்லாத்தையும் அழிச்சிட போகிறான், அப்புறம் ஏன் அவனுக்கு பணம் சம்பாதிக்கிற? அவனை நல்லா வளர்த்துட்டா பத்தாதா? நாம் என்ன நினைக்கிறோம்? பணத்தை சம்பாதிச்சு கொடுத்துட்டா பிள்ளைகள் நல்லா வளர்ந்துடுவாங்கன்னு நினைக்கிறோம். பணம் என்பது பொருள், வாழ்க்கை என்பது பிள்ளைகள். பொருள் வேறு, வாழ்க்கை வேறு. பொருளை இழந்து வாழ்க்கையை தக்க வைத்து கொள்ள முடியும். ஆனால் வாழ்க்கையை இழந்து பொருளை தக்க வைத்து கொள்ள முடியுமா? பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்தே பெற்றோர்கள் குழந்தைகளுடன் செலவு செய்யக்கூடிய நேரம்தான். பிள்ளைகளுக்கு பரீட்சை என்றால் பிள்ளைகளை காட்டிலும் பெற்றோர்கள்தான் பயம், டென்ஷன், பதட்டம் அடைகிறீர்கள். 1 வருடம் முழுவதும் படித்ததைத்தான் அவர்கள் எழுதப் போகிறார்கள். எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபுல் மார்க் வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. அவரவர் அறிவுக்கு என்ன புரிந்திருக்கிறார்களோ அதை எழுதட்டும். மதிப்பெண்கள் உபயோகப்படுத்த வேண்டியது. மனித உயிர் நேசிக்கப்பட வேண்டியது. மனித உயிர் மதிப்பெண்களை விட மதிப்புடையது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறையும் பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது ஏதேனும் ஒரு தற்கொலை செய்தி வந்து கொண்டுதான் இருக்கிறது. வேறு எந்த நாட்டிலும் இந்த அவல நிலை இல்லை. நாளிதழில் வந்த செய்தி,
+2ல் 3 சப்ஜெக்டில் 200க்கு 200 வாங்கி 2 சப்ஜெக்டில் 190 மார்க் வாங்கிய மாணவி தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார். ஏன் என கேட்டபோது ரிசல்ட்டை பார்த்து அம்மா அழுதே செத்துடுவாங்க, நான் டாக்டர் ஆகலைன்னா அப்பா அடிச்சே கொன்னுடுவார், அக்கம் பக்கத்தினர் உறவினர்கள் அவமானப்படுத்துவர், அதனால்தான் தற்கொலைக்கு முயன்றேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இது இந்த சமூகத்தின் குற்றமல்லவா? பிள்ளைகள் நன்றாக படிக்கட்டும், படிப்பதற்கேற்ற மதிப்பெண்கள் தான் வரும். மதிப்பெண்கள் குறைந்தால் உங்களது ஆறுதல் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? 10 முறை கீழே தவறி விழுந்த குழந்தையை தூக்கி கொஞ்சிய தாய், நீ 9 முறை விழுந்து எழுந்து விட்டாய் என்று ஆறுதல் கூறினார். இப்படித்தான் உங்களது ஆறுதலும் இருக்க வேண்டும். ஆசிரியர்களிடம் குழந்தைகளை திட்டும் கண்டிக்கும் உரிமையை கொடுங்கள். ஏன் என் பிள்ளையை திட்டினீர்கள் என்று பள்ளிக்கு சண்டை போட செல்லாதீர்கள். இன்று அவர்கள் உங்கள் குழந்தைகளை திட்டவில்லை என்றால், கண்டிக்கவில்லை என்றால், நாளை இந்த சமுதாயம் அவர்களை மோசமாக திட்டும் அளவிற்கு வளர்ந்து விடுவார்கள். முக்கியமான விஷயம் என்னவென்றால், உங்கள் குழந்தைகளை மற்ற குழந்தைகளுடன் ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். கைரேகையை போல்தான் ஒன்று போல் மற்றொன்று இருக்காது. ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு தனித்திறமை இருக்கும். அதை ஆராய்ந்து அதில் அவர்களை பெரிய ஆளாக சொல்லுங்கள், உறுதுணையாக இருங்கள். இதுவரைக்கும் 600க்கும் மேற்பட்ட மேடைகளில் பேசியிருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் பேசி முடித்த பிறகு எல்லா பெற்றோர்களுக்கும் என்னை பிடிக்கும். ஆனால் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் எதிரி நான் தான். ஏன் தெரியுமா? நான் பேசிக்கிட்டு இருக்கும்போதே பெற்றோர்கள் அவர்கள் பிள்ளைகளிடம், இந்த பொண்ணை பாரு எப்படி பேசுது, நீயும் தான் இருக்கியேன்னு திட்ட ஆரம்பிக்க வேண்டியது. அப்புறம் அந்த குழந்தை என்னை எப்படி பார்க்கும்? எதிரியாகத்தானே பார்க்கும். தூக்கணாங்குருவி கூடு கட்டுகிறது, சிலந்தி வலை கட்டுகிறது, கரையான் புற்று கட்டுகிறது. இவை அனைத்துமே இயற்கையின் மகத்தான செயல். ஆனால் ஒன்று போல் மற்றொன்று இருக்காது. தயவு செய்து உங்கள் குழந்தைகளை மற்ற குழந்தைகளுடன் ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். எந்த பிள்ளையாவது தன் அப்பா அம்மாவிடம், நீ ஏன் அந்த அப்பா அம்மாவை மாதிரி இல்லைன்னு கேட்டிருக்கா? நான் ஏன் பெற்றோர்களையே சொல்கிறேன் என்றால், பெற்றோர்கள்தான் குழந்தைகளுக்கு முதல் ரோல் மாடலே. நீங்கள் மற்றவர்களிடம் எப்படி நடந்து கொள்கிறீர்களோ அதை பொறுத்துத்தான் உங்கள் குழந்தைகளும் மற்றவர்களுடன் நடந்து கொள்வார்கள். இப்போ முக்கியமான விஷயம் என்னவென்றால், என் புள்ள எப்போ பார்த்தாலும் ஃபோன் பார்க்குது. இதுதான் எல்லார் வீட்டிலையும் உள்ள பிரச்சனை. நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் பெற்றோர்களே. அழுகிற பிள்ளைக்கு மிட்டாய் கொடுப்பது போல மொபைல் ஃபோன் கொடுத்து பழக்கியது யார்? நீங்கள் தானே. நீங்கள் குழந்தைகளிடம் எதிர்பார்க்கும் நல்ல பழக்கம் எதுவாக இருந்தாலும் அதை முதலில் நீங்கள் செய்யுங்கள். கொஞ்ச நாளிலே உங்களை பார்த்து அவர்களும் மாறிவிடுவார்கள். ஓய்வு நேரங்களில் மொபைல் ஃபோன் பார்ப்பதை தவிர்த்துவிட்டு புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் புத்தக வாசிப்பு அவ்வளவு முக்கியமானது. ஏனென்றால் நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, காலையிற்படி, கடும்பகல் படி, மாலை இரவு பொருள்படும்படி, கற்பவை கற்கும்படி, வள்ளுவர் கொள்கைப்படி, கற்கதான் வேண்டுமப்படி, கல்லாதவர் வாழ்வதெப்படி, அறம்படி பொருளைப்படி, அப்படியே இன்பம்படி, இறந்த தமிழ் நான்மறை பிறந்ததென்று சொல்லும்படி, அகப்பொருள்படி அதன்படி, புகப்பொருள்படி நல்லபடி, புகப்புகப் படிப்படியாய் புலமை வருமென் சொற்படி, ஜாதி என்னும் தாழ்ந்தபடி, நமக்கெல்லாம் தள்ளுபடி, சேதி எப்படி தெரிந்துபடி, தீமை வந்திடுமே மறுபடி, பொய்யிலே முக்கார்படி, புரட்டிலே கார்படி, வையகம் ஏமாறும்படி, வைத்துள்ள நூல்களை ஒப்புவதெப்படி என்றார் பாரதிதாசன். படிக்க படிக்க அது படிக்கட்டுகளாக மாறும் என்று நான் அனுபவத்தில் உணர்ந்தேன். வெள்ளைத்தாளுக்கு 2 இடத்தில்தான் அதிக மரியாதையுள்ளது. ஒன்று பணமாக அச்சாகும்போது, மற்றொன்று புத்தகமாக மாறும்போது. புத்தகங்களில் இருக்கும் தாள்கள் வெறும் தாள்கள் அல்ல, நம்மை சரியான பாதையில் கூட்டிச் செல்லும் கால்கள். புத்தகங்களை நேசிப்பவர்கள் அனைவரும் வாழ்க்கையை நேசிப்பவர்கள். பிறப்பில் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பாரன இறைவன் பணித்தான். அறிவென சொல்வது யாதென கேட்டேன், அறிந்து பாரன இறைவன் பணித்தான். அன்பெனப்படுவது என்னென்ன கேட்டேன், அழித்து பாரன இறைவன் பணித்தான். மனையாள் சுகமெனில் யாதென கேட்டேன், மணந்து பாரன இறைவன் பணித்தான். பிள்ளை என்பது யாதென கேட்டேன், பெற்று பாரன இறைவன் பணித்தான். முதுமை என்பது யாதென கேட்டேன், முதிர்ந்து பாரன இறைவன் பணித்தான். இறப்பின் பின்னதி ஏதென கேட்டேன், இறந்து பாரன இறைவன் பணித்தான்.
அனுபவித்தேதான் அறிவது வாழ்க்கையெனில் ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன். அந்த ஆண்டவன் சற்றே அருகில் நெருங்கி அந்த அனுபவம் என்பதே நான் தான் என்றான். அப்பேற்பட்ட அனுபவ பொக்கிஷம்தான் இந்த புத்தகங்கள். கவியரசு கண்ணதாசன் சொல்வார், அறிவால் உணர்ந்துவிடு, இல்லையேல் அனுபவம் உணர்த்திவிடும் என்று. நாம் எல்லா விஷயங்களையும் அனுபவித்தே கற்றுக்கொள்ள முடியாது. அந்த அனுபவம் பெற்றவர்களுடன் பழகுவதாலேயே அந்த விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். அந்த அனுபவம் பெற்றவர்களுடைய மொத்த தொகுப்பே இந்த புத்தகங்கள். ஒரு சாலையில் வாகனத்தில் சென்று கொண்டிருக்கிறோம். வேகத்தடையுள்ளது, மெதுவாக செல்லவும் என அறிவிப்பு பலகை இருக்கிறது. உடனே நாமும் வேகத்தை குறைத்து மெதுவாக செல்கிறோம். இது அறிவு இல்லை. நான் அனுபவித்துதான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேகமா போனா என்ன ஆகும்? விழுந்து அடிபட்டுடும். இந்த அறிவிப்பு போல்தான் நூல்களும் பெற்றோர்களும் மூத்தோர் அறிவுரைகளும். அன்பு மாணவ சகோதர சகோதரிகளே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த காலம் படு வேகமானது. அறிவியல் முன்னேற்றமும் நாகரிக தொழில்நுட்ப வளர்ச்சியும் நம்மை இயந்திரத்தனமாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையுமே ஒரு நாட்டை சிறப்பாக ஆளும் என்று சொல்வார்கள். அப்படி பார்த்தால் நூலினுடைய கூர்மைதான் இந்த உலகத்தை ஆள்கிறது என்றால் அது மிகையாகாது. இதனை நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு என்று ஔவையார் நாலடியாரில் குறிப்பிடுகிறார். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு என்றார் வள்ளுவர். அதாவது ஒரு நிலத்தை எவ்வளவுக்கெவ்வளவு ஆழமாக தோண்டினால் நீரானது சுரக்கிறதோ அதுபோல புத்தகங்களை அதிகம் படித்தால்தான் நமது அறிவானது சுரக்கும். ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இறுதி காலத்தில் சேர்த்து வைத்திருந்த ஒரே சொத்து புத்தகங்கள் மட்டும்தான். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்றார் வள்ளுவர். எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும் என்றார் ஔவையார். அந்த எழுத்துக்களை வாசிப்பதில் மகிழ்ச்சி இருக்காதா? என்னதான் தொலைக்காட்சியில் நேரலையா பிரேக்கிங் நியூஸை மனது படபடக்க பார்க்குறத விட காலையில் கையில் டீ டம்ளரோட ரிலாக்ஸாக நியூஸ் பேப்பரை வாசிக்கிற சுகம் இருக்கே, அது தனி மகிழ்ச்சி. வாசிப்பு பல வரலாறுகளை புரட்டி போட்டிருக்கிறது. இன்று நீ தலை குனிந்து அலைபேசி வெளிச்சத்தில் இருந்தால் நாளை உன் எதிர்கால வாழ்க்கை இருட்டாகிவிடும். இன்று நீ தலை குனிந்து படித்தால் நாளை உன் எதிர்காலம் பிரகாசமாகிவிடும். வாசிப்பு உலகை நேசிக்க வைக்கும், ரசிக்க வைக்கும், பொறுமையை உண்டாக்கும், எதையும் தெளிவாக புரிந்து கொள்ளும் மன பக்குவத்தை கொடுக்கும். மொத்தத்தில் வாசிப்பு உலகத்தையே நம் வசமாக்கிவிடும். அன்பு மாணவ சகோதர சகோதரிகளே, 2000க்கு அப்புறம் பிறந்த நாம தான் இப்போ ரொம்ப பாவம். ஏன் தெரியுமா? நம்ம அப்பாக்கள் எல்லாம் வீடு, விளையாட்டு, பள்ளிக்கூடம், சாப்பாடுன்னு இருந்தாங்க. அவங்கள கெடுக்கக்கூடிய விஷயங்கள் அவ்வளவா கிடையாது. ஆனால் நம்ம காலம் வேறு. நம்மளை சுற்றி கெடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் வைத்துக்கொண்டு ஒழுக்கமானவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்படியென்றால் மன உறுதியுடையவர்கள் யார்? நம்ம தானே. நம்முடைய குறிக்கோளை அடைய வேண்டுமென்றால், நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியடைய வேண்டுமென்றால் இந்த 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். விடாமுயற்சி, கடின உழைப்பு, பொறுமை. நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களிலும் இந்த 3ம் இருந்தால் நிச்சயம் வெற்றி பெறலாம். ஒரு இலக்கை குறிக்கோளாக வைத்துக்கொண்டு அதை நோக்கி வைராக்கியத்தோடு பயணிக்கும் போது நாம் எந்த கெட்ட பழக்கங்களிலும் மாட்டிக்கொள்ள மாட்டோம். நண்பர்களே, உங்களுக்கெல்லாம் வைராக்கியத்தை வளர்ப்பது குறித்து சில வழிமுறைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் குறிக்கோளாக எதை நீங்கள் வைத்திருக்கிறீர்களோ அதை அடைவதற்குத்தான் இந்த வைராக்கியம். ஒன்றை மனதில் வைத்து செயல்படுங்கள். உங்களது அடையாளமாக எது இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதற்கேற்றவாறு வாழுங்கள். ஏழைகளின் வாழ்க்கையில் விளக்கேற்றி வைத்தவன் ஒரு மாமனிதன் பலரின் வாழ்க்கையில் கலங்கரை விளக்கமாக இருக்கிறான் என்றெல்லாம் அறியப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இன்றிலிருந்தே, இப்போதிலிருந்தே வைராக்கியத்தை வளர்த்து கொள்ளுங்கள். மன உறுதியுடையவர்கள் யாருமே நாளை செய்கிறேன் என்று சொல்ல மாட்டார்கள். இன்றிலிருந்தே, இப்போதிலிருந்தே செய்கிறேன் என்றுதான் சொல்வார்கள். நாளை என்ற ஒன்று வரப்போவதே இல்லை. அப்படியே வந்தாலும் அது இன்றாகவே வருகிறது.
ஒரு சின்ன பரிசோதனையை நான் சொல்ல விரும்புகிறேன். குழந்தைகளை ஒரு அறையில் அமர வைத்து அவர்களிடம் ஒரு மிட்டாய் கொடுத்தார்கள். அரை மணி நேரம் இந்த மிட்டாயை யார் சாப்பிடாமல் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இன்னொரு மிட்டாய் பரிசளிக்கப்படும் என்று சொன்னார்கள். அந்த அறையில் வேறு யாருமே இல்லை. ஆனால் அந்த குழந்தைகளுடைய நடவடிக்கைகள் அனைத்துமே கண்காணிக்கப்பட்டது. சில குழந்தைகள் அவர்கள் சென்றவுடனே மிட்டாயை பிரித்து சாப்பிட்டு விட்டார்கள். இன்னும் சிலர் இவர்கள் சாப்பிட்டதை பார்த்து சாப்பிட்டார்கள். சில குழந்தைகள் பிரித்தார்கள், மூடி வைத்தார்கள், மறுபடியும் பிரித்தார்கள், சாப்பிட்டு விட்டார்கள். ஆனால் இறுதியில் சில குழந்தைகள் மட்டும் மிட்டாயை சாப்பிடாமல் வைத்திருந்தார்கள். மிட்டாயை சாப்பிடாமல் வைத்தவர்களுக்கு இன்னொரு மிட்டாய் வழங்கப்பட்டது. இத்தோடு இந்த பரிசோதனை முடிவடையவில்லை. 20 ஆண்டுகளுக்கு பிறகு மிட்டாயை சாப்பிட்டவர்கள் என்னானார்கள், சாப்பிடாமல் வைத்திருந்தவர்கள் என்னானார்கள் என்று பார்த்தபோது மிட்டாயை சாப்பிட்டவர்கள் ஒன்றுமே இல்லாமல் போனார்கள். மிட்டாயை சாப்பிடாமல் வைத்திருந்தவர்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலையில் இருந்தார்கள். எனவே நாம் நம்முடைய வைராக்கியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். இப்படி ஒவ்வொருவரும் தன் குழந்தைகளுக்கு நற்சிந்தனைகளையும் ஒழுக்க சிந்தனைகளையும் சொல்லி வளர்த்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற ஒற்றுமையை உணர்த்தி வளர்த்தாலே நாளைய சமுதாயம் நல்ல சமுதாயமாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.